கிங் ஆஃப் பைரேட்ஸ் ஆன கோல்ட் ரோஜர் அவர் சாகும்போது சொன்ன ஒரு வார்த்தையை வச்சு எல்லாரும் கடலை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. என்னுடைய புதையலா? அது பேரு நான் போய் கண்டுபிடிச்சு எடுத்துக்கங்க. இந்த உலகத்துக்காக அர்ப்பணிக்கிறேன். அதை நம்பி கிராண்ட் லைனை நோக்கி படையெடுத்து போன ஆளுங்க இங்க ஏராளம். அதுதான் கிரேட் பைரட் ஏராவோட தொடக்க காலம். பாவம்டா நீங்க. இல்லடா மேல முடியல. உண்மையிலேயே பைரட்ஸ் தான். ஓடுங்க. பைரட்ஸ் கப்பலை தாக்குறாங்க. பயணிகளே யாரும் பதட்டமாகாதீங்க. சுட ஆரம்பிங்க. கோபி சொல்லுங்க. கடல்லையே இருக்கிறதே அழகானவங்கன்னா யாரு? நீங்களா தானே இருக்கோம். சரியா தானே சொல்றேன். பொழைச்சு போ. ரொம்ப நாள் கழிச்சு ஒண்ணு மாட்டி இருக்கு. அத கப்பலை துரத்தி பிடிக்க. போய் வேலையை பாரு. இருக்கிற பொருள் எல்லாத்தையும் நாங்க எடுத்துப்போம். தடுக்க ட்ரை பண்ண உங்க உயிர் எங்களுக்கு சொந்தம். அடேங்கப்பா எவ்வளோ பெரிய பேரனு. யாரு பாப்பா நீ? பார்க்க புதுசா இருக்க. வழக்கம் போல எங்க பேச்சை கேட்காம இங்க என்னடா உருட்டி விளையாடிட்டு இருக்க? உங்களுக்கோசம் தான் இந்த பேர்ல உருட்டிக்கிட்டே அப்படியே வந்துட்டேன். எவ்வளவு நல்ல மனசுடா உனக்கு. தெரடா தடியா. ஆமா நீங்களா யாரு? முதல்ல நீ யாருன்னு சொல்றா. சரி இவரு எதுக்கு வழியில படுத்து தூங்கிட்டு இருக்காரு? அடிச்சு படுக்க போட்டு என்ன பேசிக்கிட்டீங்க? பைரட்ஸ்னு தெரிஞ்சு வேணும்னு எங்களை வெறுப்பேத்தி பாக்குறல. எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா. இவன் மதிக்க மாட்டேங்கிறான். தூக்கிடுவோம். ஆமா எதுக்கு நீங்க என்ன அடிக்க வந்தீங்க? நான் தான் மங்கி டி லூஃபி. தயவு செஞ்சு போயிரு. இல்லனா அவங்க ஆட்களோட கூட்டிட்டு வந்து உன்னை போலதான் எடுத்துருவாங்க. நான் எனக்கு பசிக்குதே. அறிவு இருக்கா? நான் உன்னை மட்டும் இல்ல என்னையும் சேர்ந்து உரிப்பாங்க. எங்க போற? சோறு இருக்கு. யாரும் இல்ல. என் பேரு கோபி. அப்புறம் நீங்க உங்க பேர் தானே லூஃபி? பைலட் கப்பலா? இது சாதாரண ஒரு பேசஞ்சர் கப்பல் தான். நல்விடா தான் இந்த மாதிரி மாத்தி வச்சிருக்காங்க. இங்க இருந்து கிளம்ப ஏதாவது படகு இருக்கா சொல்லு. இது இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட படகு அந்த கடல்ல மூழ்கி எடுத்து. அது சேர்றா தம்பி, நீ அவங்கள ஒருத்தன் தானா? அன்னைக்கு ஒரு நாள் மீன் பிடிக்கிறதுக்காக படகுல வந்துகிட்டு இருந்தானா, வழி மாறி பைரட்ஸ் கப்பல் கிட்ட போனேன். அவனுக்கு மொத்தமா தூக்கிட்டு போயிட்டானுங்க. அதெல்லாம் நடந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. இந்த கப்பல்லயே அப்ரெண்டிஸா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. தப்பிக்காம உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்க? தப்பிக்க வாய்ப்பில்ல. தொடநடுங்கியா இருக்க. இதனாலயே எனக்கு உன்னை பிடிக்கலடா. நேவி ஆபீசர்ஸ் வரதுக்கு முன்னாடி நாம இங்க இருந்து கிளம்பி ஆகணும். என்னாச்சுடா ஏன் அழுவுறீங்க? அந்த பேரலுக்குள்ள ஒரு மான்ஸ்டர். என்னது மான்ஸ்டரா? பேரல உடைச்சுக்கிட்டு ஒருத்தன் வெளியே வந்தா. அந்த ஊரை விட்டு எதுக்காக நீங்க வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் பைரட்ஸோட கிங் ஆகணும். பைரட்ஸ் கிங் ஆகணுமா? அப்ப நீங்களும் ஒரு பைரட் தானா? ஆமா. அப்ப பைரட்ஸோட கிங்னா என்னன்னு தெரியுமா? இந்த உலகத்துல இருக்க ட்ரெஷர் எல்லாத்தையும் எவன் எடுக்கறானோ அவனுக்கு தான் பைரட்ஸோட கிங்னு பெரிய பட்டத்தை கொடுப்பாங்கன்னு பேரு. அப்ப நீங்களும் அந்த ஒன் பீஸ் தேடி போறீங்களா? சொல்லுங்க. ஆமா. நிறைய பைரட்ஸ் அதை தேடி போயிருக்காங்க. ஆனா அவங்களுக்கே கிடைக்கல. அப்படி இருக்கும்போது உங்கள மாதிரி ஒரு ஆளுக்கு எப்படி கிடைக்கும் நினைச்சிட்டு இருக்கீங்க? அடிக்கிறீங்க. சும்மா தோணுச்சாதான். சரி விடுங்க, பழகினது தானே. ஒரு விஷயம் முடியுமா முடியாதாங்கிறத நம்ம முடிவு பண்ண கூடாது. நான் கண்டிப்பா ஆவேன். ஏன்னா என்னால அது முடியும். பைரட்ஸோட கிங் ஆகணும்னு என்னோட ஆசை. அதுக்காக நான் என் உயிரே போனாலும் கவலைப்பட மாட்டேன்டா தம்பி.
மேல இப்படியும் ஒருத்தன் இருப்பான்னு இப்படிதான் தெரியுது. நான் வெளியே போறதுக்கு வழி பண்ணு. அப்போ நானும் நினைச்சா என்னால இங்க இருந்து தப்பிச்சு போக முடியுமா? என்னால நேவில சேர முடியும்னு நினைக்கிறீங்களா? நேவி இந்த மாதிரி ஒரு ஆளுங்களை பிடிக்கிறதா என்னோட கனவு, குறிக்கோள் எல்லாமே. கடைசி வரைக்கும் இங்கேயே கூத்தடிமையா இருக்க முடியாது. என்னாலே உன்ன மாதிரி வெளியே வர முடியும். உன்னை பார்த்தா பைரட் ஹண்டர் ஜோரோ மாதிரி தெரியலையே. ஜோரவா? கோபி, யார் அந்த கிழவி? உன்னை விட மாட்டேன். வா போலாம். கிடவனா? தாக்க முயற்சி பண்றா. ஓ, நியாயமே இல்லாம இத்தனை பேர் என்ன தாக்குறாங்க. என்ன பாச்சி? உண்மையிலே நீங்க யாருங்க ஐயா? அதுவா, நான் ஒரு ரப்பர் பையன், அவ்வளவுதான். அச்சோ, அச்சோ, அச்சோ. நீ அந்த டெவில் ஃப்ரூட்ட சாப்பிட்டவன்னு தோணுது. ஆமா, நீ நல்லாவே சண்டை போடுற. நான் ஒரு பைரட்டுங்க. பைரட்டா? தனியாளா இருக்க போல. ஆனா கண்டிப்பா ஒரு கூட்டத்தை உருவாக்குவேன். கூட்டாளிங்க இல்லாம நீ எல்லாம் பைரட்னு சொல்லிட்டு இருக்கியா? வாங்க ஐயா, தப்பிச்சு போயிடலாம். ஏன் அப்படி? கடல்ல இருக்கிறதுலயே அந்த கேள்விதான் ரொம்ப ஸ்ட்ராங். சொல்ல வந்தத முழுசா சொல்லு. இருக்கிறதுலயே ரொம்ப ஸ்ட்ராங்கான கேள்வி நீ. ரெண்டு பேரையும் நீ வேணா பாரு, நான் நேவில சேர்வேன். ஜெயில அடைப்பட்டி கிராண்ட்மா. என்னையா கிழவின்னு சொன்ன? இது போதும். வலிக்கவே இல்லையே. ஓய், கோபிக்கு ஒரு படகு எடுத்துட்டு வரீங்களா? லூஃபி ஐயா, மரைன் ஷிப்ஸ் கரெக்டான டைம்ல தான் வந்திருக்காங்க. போய் சேர்ந்துக்கோடா. ரைட்டு, நான் தப்பிச்சுக்கிறேன். நான் இப்ப போறேன்னா அவங்க என்ன சேர்த்துக்க மாட்டாங்க. குளுமையோட புடிச்சு ஜெயில போட்டுருவாங்க. எப்படியோ ஒரு வழி அங்க இருந்து தப்பிச்சிட்டோம். ரொம்ப பண்ணா போச்சுல. ஆனா லூஃபி ஐயா, நீங்க ஒன் பீஸ தேடி போறீங்கன்னா நீங்க கிராண்ட் லைனை நோக்கி போயிட்டு இருக்கீங்கன்னு தானே அர்த்தம். அந்த இடம் பைரட்ஸ்க்கு ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்லுவாங்களே, உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு தான் கரெக்டான க்ரூவை நான் தேடிட்டு இருக்கேன். இந்த பைரட் ஹண்டர்னு யாரையும் சொன்னாங்களே, அது யாருன்னு சொல்றியா? ஜோரோவை பத்தி கேக்குறீங்களா? அவரை நேவி பேஸ்ல புடிச்சு வச்சிருக்கதா நான் கேள்விப்பட்டேன். அந்த ஆளு வேஸ்ட் போல இருக்கு. அவர் மட்டும் வாள் எடுத்தாருன்னா சொல்லிட்டு ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு போயிருவாரு. இப்ப எதுக்காக என்ன பார்த்து திருன்னு முடிக்கிறீங்க? ஒருவேளை அவன் நல்லவனா இருந்தா என் க்ரூல சேர்த்துக்கலான்னு இருக்கேன். இல்லடா, அவன் நல்லவனா இருக்க வாய்ப்பு இருக்குடா. வாய்ப்பே இல்ல. எல்லாம் என்ன மண்ணிலே கொட்டுறீங்க. வாயை மூடிட்டு வாடா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களோட கருத்துக்களை காமெண்ட் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர்.